மக்களுக்கு சுய மதிப்பீடு, தன்னை பற்றியான வேல்யூவேஷன் அவங்களுக்கு தெரியல. என்னோட ஒர்த்து என்ன அப்படின்னு எனக்கு தெரியணுங்க. அது தெரியாமல் தான் மற்ற பேர். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மதிப்பை தெரிஞ்சுக்கணும். தனக்கான மதிப்பு என்னான்னு தெரிஞ்சுக்கணும். சுய மதிப்பீடு போட வைக்கணும். நம்மளே நம்மளை கால்குலேட் பண்ணிக்கணும். இல்லைன்னா கிரிட்டிசம் பண்ணுவாங்க அடுத்தவங்க. நம்மளை கிரிட்டிசம் பண்ணுறதுக்கு முன்னாடி, விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏளனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் டெஸ்ட் பண்ணிக்கணும். அது பேர் செல்ஃப் எஸ்டீம், சுய மதிப்பீடு. நம்மளே மதிப்பீட்டை கற்றுக்கணும். அந்த மதிப்பீடு இல்லாத காரணத்தினால பல பேர் நீட் எழுதி பாஸ் ஆகிடுவேன்னு தைரியமாக போய் ஃபெயில் ஆகிட்டு எல்லாம் ட்ரை பண்ணலாம். நீட் எழுதிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறவங்க அதிகப்படியான எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், தோல்வி தாங்க முடியாது. சுய மதிப்பீடு இருந்ததுன்னா தாங்குவாங்க. ட்ரையல் வேறு, நம்பிக்கை வேறு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சரியாக வரலன்னா இது நம்ம சரியில்லைன்னு வந்தால் அது ஒரு ஓகே. ஆனால் 100% நம்பி வச்சுருப்பாங்க. அது 100%க்கு மேலே ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. நான் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன், நான் நீட்டில் பாஸ் ஆகிடுவேன், நான் ஐஏஎஸ் படிச்சிடுவேன், ஐஏஎஸ் பண்ணிவிடுவேன்னு 10-15 வருஷமாக அதை 10-15 வருஷமாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அது ஏஜே போயிடுங்க. அவங்க எவ்வளோ அலோவ் பண்ணுறாங்களோ அத்தனை இதுவும் அட்டன் பண்ணிடுவாங்க. இன்னும் ஓவர் கான்ஃபிடென்ஸில் முயற்சி விடாமுயற்சிங்கிற பேரில் அரசாங்க உத்தியோகத்துக்காக எழுதிக்கிட்டே இருக்கிறவங்களாம் இன்னும் இருக்கிறோம். இதெல்லாம் தவறு. ஓவர் கான்ஃபிடென்ஸும் உடம்புக்கு ஆகாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பாசிட்டிவ்னு சொல்கிறது ஓவர் பாசிட்டிவும் நல்லதில்லை. உள்ளபடி சொல்கிற ஜோசியர் யாரோ அவர் சொல்கிற கிரக பயிற்சி பலனை நீங்கள் பாருங்கள். அதுதான் நல்லது. 1ஆம் தேதி என்னை கூப்பிடுவாங்க டிவிங்களில். அப்போ சொல்லுவாங்க, நெகட்டிவ் சொல்லக்கூடாதுன்ற கண்டிஷன் அப்ளை பண்ணிவிடுவாங்க. பாசிட்டிவாக சொல்லுங்கன்னுவாங்க. அது எப்படி சார் பாசிட்டிவாக சொல்ல முடியும் எல்லா ராசிக்கும்? 12 ராசிக்கும் பாசிட்டிவாக வராது சார். சில ராசிக்கு பாதிக்கப்படும், அவங்களுக்கு அப்படியே தான் சொல்லணும்னா, சார் ஜனவரி 1ஆம் தேதி போட போகிறோம் சார், ஏன்னா 1ஆம் தேதி அதுவும் அவங்களுக்கு நெகட்டிவாக சொல்லி அவங்க மனசை கெடுக்கூடாது சார்னா அவங்க பாசிட்டிவாக பேசுவாங்க. அதை பாசிட்டிவாக சொல்கிறவங்களாம் டிவியில் வந்தால் போதும் நம்ம முகம்னு சொல்லிவிட்டு எத்திக்ஸ் இல்லாமல் கரெக்டாக சொல்கிறேன் நான், தர்மத்தையே இல்லாமல், எத்திக்ஸ் இல்லாமல் 1ஆம் தேதியமாக போய் சொல்லி மக்கள் எல்லாம் நம்ப வைப்பானுங்க. புது வருஷத்துக்கு அன்றைக்கி இந்த வருஷம் உங்களுக்கு ஆகான்னு இருக்கும், ஓஹோன்னு இருக்கணும். இதுதான், இந்த அடிப்படை தான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது கோச்சார இதை நம்பாதீங்கன்னு சொல்கிறதுக்காக. இது உள்ளது உள்ளபடி சொல்லணும். ஒன்று. இப்போ உங்களோட கேள்விக்கான பதில் இனிமேல் தான் வரப்போகிறேன். ஒரு மாணவன் இருக்கான், மிக சிறந்த